ஒரு திரைப்படத்திற்கு விருது கிடைப்பது அரிது, அரிதினும் அரிது. அது ஆஸ்காருக்கோ அல்லது கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கோ செல்வது. இந்நிலையில் உலக அரங்கில் இந்தியா கௌரவப்படுத்தப்பட்டிருப்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பல பிரம்மாண்ட இயக்குனர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் எடுப்பர். அதனை நாங்கள் ஆஸ்கருக்கு அனுப்ப போகிறோம் எனவும் கூறுவார்கள். மேலும் சில இயக்குனர்கள் ஆஸ்கருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே சில படங்கள் எடுப்பார்கள். அது ஆஸ்கருக்கு போகவில்லை என்றாலும் மக்கள் மனங்களில் பதிந்துவிடும். இந்நிலையில் ஆஸ்கருக்கு 1 மற்றும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் 3 என மொத்தம் 4 இந்திய படங்கள் சாதனை படைத்துள்ளன. முதலாவதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 1 இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், இந்துஜா, எம்.எஸ். பாஸ்கர் உட்பட பலர் நடித்து வெளியான பார்க்கிங் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிதாக வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பிரதிபலித்ததால் பலருக்கும் அது பிடித்திருந்தது. நீ முதல்ல வண்டியை வெளியேடு. இனிமேல் உன் வண்டியை நீங்க நிறுத்தக்கூடாது. ஹலோ, நான் அதுக்கு இங்க தெருவில் நிறுத்தணும்? நான் எங்க ஓசிலியா இருக்கேன்? இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்க தான் நிக்கும். ஓடிடிக்கு வந்த பிறகு திரைப்படத்தின் அருமை தெரிந்த ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடினர். சமீபத்தில் அந்த திரைப்படத்தின் ஸ்கிரீன் பிளே ஆஸ்கர் குழுவுக்கு பிடித்து போகவே அதனை தங்கள் நூலகத்தில் வைக்க வேண்டும் எனும் கோரிக்கை வந்தது. இதனையடுத்து இந்திய பிரபலங்கள் பலரும் பார்க்கிங் திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இரண்டாவதாக, அதன் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி முடிப்பதற்கு முன்னதாகவே கேன்ஸ் திரைப்பட விழாவில் கர்நாடக மருத்துவரான சித்தாந்த நாயக்கின் சன்ஃப்ளவர் வேர் தி ஃபர்ஸ்ட் ஓன்ஸ் டு நோ குறும்படம் கேன்ஸ் லாஸ் சினப் விருதை பெற்றது. மருத்துவ மாணவராக இருந்த பொழுது அவர் இயக்கிய இந்த குறும்படம் உலகமெங்கிலும் உள்ள 555 திரைப்பட பள்ளிகளில் இருந்து வந்த 2263 குறும்படங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 மாணவர்களில் முதலிடம் பிடித்தவர் சித்தாந்த நாயக் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மூதாட்டி விடிவதற்கு முன் கிராமத்தில் இருக்கும் சேவலை திருடுவதால் அந்த கிராமத்தில் சூரியன் உதிப்பதில்லை எனும் கதைக்களத்தை கன்னடத்தில் இருக்கும் ஒரு பாரம்பரிய காவியத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதே இந்த குறும்படம். மூன்றாவதாக, பாயல் கப்பாடியா இயக்கத்தில் வெளியான ஆழ்வி இமேஜினஸ் லைட் குறும்படம் கிராண்ட் பிரிக்ஸ் எனும் விருதை பெற்றுள்ளது. மும்பையில் கேரளாவைச் சேர்ந்த 2 நர்சுகள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களில் ஒருவரான கனி பல வருடங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டிற்கு சென்ற தனது கணவன் ஒரு போன் கூட பண்ணாத நிலையில் திடீரென அவருக்கு ஒரு பரிசு வருகிறது. அதன் மூலம் மகிழ்ச்சியடையும் கனி தனது காதலனுடன் ஜாலியாக ஊர் சுற்றும் ரூம்மேட் திவ்யா பிரபா போல் இருக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் இருப்பதே இந்த குறும்படத்தின் மைய கரு. ഇത് പ്രവേശിക്കാണല്ലോ. ഇതിപ്പോ ആരയക്കാനാ? ഒന്നും കാണുന്നില്ല. ഇതിലെന്തോ ഇംഗ്ലീഷിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. മെയ്ഡ് ഇൻ ജർമ്മനി. പ്രഭ ചേച്ചിയുടെ ഹസ്ബൻഡ് എവിടെയല്ലേ? लास्ट टाइम कभी फोन किया था उसने? 1 साल से ऊपर हो गया. நான்காவதாக, கேன்ஸ் திரைப்பட விழா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு இந்தியருக்கு சிறந்த நடிகை விருது கிடைத்துள்ளது. அந்த விருதை பெற்ற மேற்கு வங்க நடிகை அனசுயா சென்குப்தா தி ஷேம்லெஸ் குறும்படத்தில் பாலியல் தொழிலாளியாக வலம் வருகிறார். டெல்லியில் ஒரு காவலரை கொலை செய்துவிட்டு வட இந்தியாவில் பாலியல் தொழிலாளர்களிடம் தஞ்சமடையும் அனுசுயா சென்குப்தா ஒரு பாலியல் தொழிலாளியாக மாறி அங்கிருந்து தப்பித்து கடந்த கால வாழ்வை மறக்க முயற்சிப்பதே இந்த குறும்படத்தின் கதைக்களமாகும். கோடிக்கணக்கில் பணம் பெறும் பரிச்சயமான நடிகர்கள் இல்லாமல் தயாரிக்கப்படும் எளிமையான கதைக்களம் கொண்ட குறும்படங்கள் உலகின் உயரிய இடங்களுக்கு செல்கின்றன. இதன் மூலம் இளம் இயக்குனர்கள் நட்சத்திர நடிகர்களை வைத்து இயக்குவதை காட்டிலும் நல்ல கதைக்களத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணத்திற்கு வித்திடும் என்பதே உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.